தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. காரசார விவாதம், கலகலப்பான பதில்னு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம போகுது. அதிரடி அட்டாக், அதிரடி பதிலடின்னு அனல் பறந்த பேரவையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியில பார்க்கலாம். பேரவை இன்னைக்கு தொடங்கினதுமே தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானத்தை அறிமுகம் செஞ்சு சிஎம் விஜய் பேசினாரு. அப்ப தான் இந்த நிலைக்கு உயர்வதற்கு அம்மா, அக்கா, தங்கை, பாட்டிகள் தான் காரணம்னு சமூகத்துல பெண்களோட முக்கியத்துவத்தை சுட்டி காட்டி உருக்கமா பேசினாரு. நம்மளோட வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டியை, நம்ம அம்மாவை, நம்ம அக்காவை, நம்ம தங்கச்சியை பற்றின ஒரு தீர்மானம். அதை பற்றி பேசுறதுக்கு, அவங்களுக்காக பேசுறதுக்கு நம்ம மனசில் இருந்து, நம்ம இதயத்தில் இருந்து பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி இந்த விஜய்க்கு கிடைச்ச இடத்துக்கும், இதுக்கு முன்னாடி இந்த விஜய்க்கு கிடைச்ச இடத்துக்கும் இன்னைக்கு இந்த விஜய்க்கு கிடைச்சிருக்கிற இடத்துக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதுல என்னோட பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க தான் மிகப்பெரிய காரணம்ங்கிறத என்னால் மறுக்கவே முடியாது. பேரவையில தொகுதி மறுவரையறையோட மகளிர் இடஒதுக்கீடை சேர்க்கக்கூடாது அப்படின்னு வலியுறுத்தினாரு சிஎம் விஜய். பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும், பெண்களுக்கு அரசியல்ல உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சிஎம் விஜய் வலியுறுத்தினார். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தர்றது ஏதோ சலுகைன்னு நினைச்சிடக்கூடாது. சமூக நீதி சார்ந்தது, அரசியல் அமைப்பு சார்ந்தது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம நாட்டோட மக்கள் தொகையில ஏறக்குறைய பாதி பேர் பெண்கள் தான். அதனால அனைத்து நிலைகள்லையும் பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்கப்படணும். தாவேகா அரசு பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குவதில் முன்னோடி அப்படின்னு சிஎம் விஜய் சுட்டி காட்டினாரு. தொகுதி மறுவரையறையால தென் மாநிலங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தீர்மானம் குறித்து பேசினப்ப முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தார். மசோதா நிறைவேறினால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தலா 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை முதலில் அதிகரித்தாலும் அதனை தொடர்ந்து 2026 சென்சஸுக்கு பிறகு அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் 81(2)A அதன் கீழ் மாநிலத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படும். இப்படி செஞ்சா தென் மாநிலங்களின் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை வெகுவா குறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியில மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தின தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பெரும் அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி இழைக்கப்படும். தமிழ்நாட்டு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் பெற்று வரும் நிலையில் கடந்த 50 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையை அப்படியே நிலைநிறுத்த வேண்டிய கட்டாய தேவை உள்ளது. மக்களவையில் தற்போதைய 543 தொகுதிகள் என்ற நிலையே தொடரணும் அப்படின்னு பேரவையில் வலியுறுத்தின முதலமைச்சர் விஜய் மத்திய அரசினுடைய தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிரான தனி தீர்மானத்தையும் முன்மொழிந்தார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை காலதாமதமின்றி தற்போது 543 தொகுதிகளின் அடிப்படையிலேயே 2029ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. 1. நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. இந்த தீர்மானம் ஒரு அரசியல் கட்சியின் தீர்மானம் அல்ல, தமிழ்நாட்டின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்கும் தீர்மானம். எனவே அனைத்து கட்சிகளை சேர்ந்த மாண்புமிகு பேரவை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
இதன் தொடர்ச்சியாக இந்த தீர்மானம் குறித்து உறுப்பினர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் செல்லசாமி அரசு தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். சிறுபான்மையினர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் வெற்றி பெற முடியாத வகையில் தொகுதி எல்லையை வரையறை செய்ய பாஜக சதி செய்வதாக கூட செல்லசாமி ஒரு குற்றம் சாட்ட முன் வச்சிருந்தார். இஸ்லாமியர்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாழ்கின்ற இடத்தில் வெற்றி பெற முடியும் என்ற நிலையிலேயே அவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற நிலையில் வெற்றி பெற முடியாத அளவில் அந்த எல்லையை பிரிப்பது, அதே மாதிரி தலித்துகள் வாழ்கின்ற அவர்கள் வெற்றி பெற முடியும் என்ற அந்த தொகுதிகளுடைய எல்லையை பிரிப்பது, எங்கும் வெற்றி பெற முடியாத நிலையை உருவாக்குவது என்ற நிலையிலே ஒன்றிய அரசு அப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை நிச்சயமாக செய்யும். பிஜேபிக்கு செல்வாக்குள்ள வட மாநிலங்களில் தொகுதிகளை அதிகரிப்பது பிஜேபியுடைய நோக்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்ட தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்திற்கு இடங்களை தொகுதிகளை குறைப்பது என்பதுதான் நோக்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனதார வரவேற்கிறோம். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை பிரிச்சோம்னா தமிழகத்திற்கு பாதிப்புன்னு சொன்னாங்க பிரேமலதா விஜயகாந்த். அதே வேளையில் எல்லா மாநிலங்கள்லையும் மக்களவை தொகுதிகள் 50% உயர்த்தப்பட்டுச்சுன்னா தமிழகத்திற்கு 59 எம்பிக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொன்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிக்களினுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் இரண்டும் கலந்து எல்லா மாநிலங்களுக்கும் 50% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கணிசமாக உயரும் வகையில் சமமாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலும் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டில் மொத்தம் 39 எம்பிக்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். இந்த தொகுதி மறுவரையின் மூலமாக கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு 59 எம்பிக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. 59 எம்பிக்கள் மேல் வரும்பொழுது 7-8 லட்சம் மக்களுக்கு ஒரு எம்பி வீதம் கண்டிப்பாக வரும்போது அது சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு ஆதரிப்பதாக குறிப்பிட்டாங்க பிரேமலதா. பெண்ணாக இடஒதுக்கீட்டை ஆதரிக்கும் கட்சிகளையும் பாராட்டுவதாகவும் குறிப்பிட்டாங்க. நாடாளுமன்ற எம்பிக்கள் எண்ணிக்கை 50% உயர்த்தப்பட்டுச்சுன்னா நாடாளுமன்றத்தில் பெண் எம்பிக்கள் பிரதிநிதித்துவமும் அதிகரிக்கும் அப்படின்னு சுட்டி காட்டினாங்க பிரேமலதா. பெண்களுக்கு 33% தர வேண்டும் என்று ஒரு தீர்மானம், அதை ஒரு பெண் அவை உறுப்பினராக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளராக, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக அதை நான் வரவேற்கிறேன். பெண்களுக்கு 543 33% ஒதுக்கினால் மொத்தம் 179 பெண் எம்பிக்களுக்கு மாறாக 815 எம்பிக்கள் இன்று 33% இடஒதுக்கீட்டின்படி வழங்கினால் 269 பெண் எம்பிகள் வருவார்கள். பாஜக எம்எல்ஏ போஜராஜன் இந்த தீர்மானத்தை எதிர்த்து பேசினாரு. மாற்றம் காலத்தினுடைய அவசியம் அப்படின்னு சொன்னவர் புதிய நாடாளுமன்றம் கட்டப்பட்டதே சதி அப்படின்ற பேச்சுக்கும் பதில் கொடுத்தாரு. அவரும் தொகுதி மறுவரையறையால தமிழகத்திற்கு இழப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற கருத்தையும் முன்வச்சாரு. Changes are only permanent. அந்த மாற்றம் மக்கள் வேண்டும் என்றதனால்தான் இன்று நீங்கள் எல்லாம் இன்று அமைச்சரவையில் இருக்கிறீர்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த மாற்றத்தை நாம் தேவையான மாற்றத்தை, ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 850 பேர் இன்னைக்கு நம்ம ராமச்சந்திரன் சகோதரர் ஒரு வீடு கட்டினா அவரும் அவருடைய மனைவிக்கு மட்டுமான ஒரு வீடு கட்ட மாட்டார். நாளைக்கு அவங்களுடைய குழந்தைகள் வருவாங்க. அதனால ஒரு 4-5 ரூம் கட்டினா இவர் ஏதோ கணக்கு போட்டு கட்டுறாருன்றது அல்ல. தேர்தலை நாங்கள் நினைக்கவில்லை, அடுத்த தலைமுறையை, அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் நினைக்கின்றோம். ஒரு கருத்தை நான் ஏற்கின்றேன், எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்துக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடாது. தமிழகத்திற்கு பாதிப்பு நேரிடுமா என்பது குறித்து மத்திய அரசு கிட்ட பேசலாம், அதை விட்டுட்டு எவ்வளவு வேகமாக கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை எதிர்ப்பதா குறிப்பிட்டாரு போஜராஜன். மத்திய அரசை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறது, எங்களுக்கு இழப்பு வரக்கூடாது, எங்கள் மக்களுக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்து செய்தால் அதில் தவறு இல்லை. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை.
ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். பெண்களுக்காக முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு கட்சின்னா இன்று உலகமே அறியும், இந்தியாவும் அறியும். 33% பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆகவே அந்த திட்டத்தை நாங்கள் முழுமையாக ஏற்கின்றோம். தொடர்ச்சியா பேசின பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் வந்து விகிதாச்சார அடிப்படையில் தொகுதி மறுவரையறை தேவை அப்படின்னு சொன்னாரு. மாநகராட்சிகள் அதிகரிக்கப்பட்டது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பினவர் வந்து அரசியல் கட்சிகள் நிர்வாகத்திற்காக மாவட்ட செயலாளர்களை அதிகரிப்பதை சுட்டிக்காட்டி 100 கோடி வாக்காளர்களை எட்டும் இந்தியாவிற்கு வந்து 543 எம்பிக்கள் போதுமா அப்படின்ற வாதத்தையுமே முன்வச்சாரு. திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களுடைய கட்சி நிர்வாகத்திற்காக வருவாய் மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு காலப்போக்கில் ஒரு வருவாய் மாவட்டத்திற்கு 2 மாவட்ட செயலாளர்களாக வைத்தார்கள். அதற்கு பிறகு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு வரை இன்றைக்கு வந்துவிட்டது. மத்திய கூட வந்துருச்சு. அப்படி பார்க்கும்பொழுது இதை விட இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு தனிபெரும் கட்சி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்து கொண்டிருப்பது தமிழக வெற்றி கழகம். அப்படி தமிழக வெற்றி கழகத்தில் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 97 கோடியே 98 லட்சம் இன்றைக்கு இருப்பதோ 543 தொகுதிகள் தான். இன்னைக்கு ஆரணி தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கையை சுட்டிக்காட்டியும் கணேஷ்குமார் வந்து பேசினாரு. உலகில் 43வது பெரிய நாட்டிற்கு சமமா ஆரணி தொகுதியில் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றதையும் அவர் வந்து சுட்டிக்காட்டினார். ஆரணி நாடாளுமன்ற தொகுதி 43வது பெரிய நாடிற்கு சமமாக இருந்து கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஐஸ்லாந்து, மால்தீவ்ஸ், புரூனே, மால்டா, சைப்ரஸ் போன்ற நாடுகளின் மக்கள் தொகையை விட ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்கள் மிக அதிகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. 2025 அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையுமே அவர் வந்து சுட்டிக்காட்டினார். அந்த கூட்டத்தில் வந்து 2026 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை அப்படின்னா பாமக வலுவா எதிர்க்கும் அப்படின்னு தெரிவித்ததையும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். அந்த கூட்டத்தில் தமிழக எம்பிக்கள் விகிதாச்சாரம் வந்து 7.18% என்பதை மத்திய அரசு வந்து மாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு கூட அவர் தெரிவித்திருந்தார். ஆளுங்கட்சியாக இருந்த திமுக 5/3/2025 ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார்கள். தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவமான சதவீதம் 7.18 என்பதை எக்காரணம் கொண்டும் ஒன்றிய அரசு மாற்றம் செய்யக்கூடாது என்று இந்த கூட்டம் வலியுறுத்துகிறது என்று அந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளுடன் அந்த தீர்மானம் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு எந்த சட்ட முன்வடிவுமே தாக்கல் செய்யாத வேளையில தீர்மானம் கொண்டு வருவது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பினாரு கணேஷ்குமார். இது குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. நேத்திய இந்த சட்டமன்ற நிகழ்வுல கூட மாண்புமிகு வேப்பநாளி சட்டமன்ற உறுப்பினர் ஒசூர் விமான நிலையம் குறித்து கேட்டபோது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, ஆதாரம் இருந்தா கொடுங்க, ஆதாரத்தை வைத்து பேசுவோம், வாய்வழி செய்தி எல்லாம் வைத்து பேசுவது முறையாக இருக்காது என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் இதே அவையில் பதில் சொன்னார். ஆனால் இன்னைக்கு செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். அதே வேளையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்திலேயே தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவம் வந்து குறையாது அப்படின்னு உறுதியளித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டின கணேஷ்குமார் வந்து முதலமைச்சர் தீர்மானத்தை திரும்ப பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த தீர்மானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால் நடந்து முடிந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்முடைய கட்சி உட்பட அனைத்து கட்சியும் சேர்ந்துதான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும் என்று சொன்னால் அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு என்று அரசியல் இரட்டை நிலைப்பாடு என்ற பொருள் ஆகிவிடும். சட்டப்பேரவையில் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் எதிர்வரிசையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச தொடங்கினார். அரசு நிர்வாகத்திற்காக தொகுதி மறுவரையறை செய்வதில் தவறு இல்லை அப்படின்னு சொன்னவர் வந்து அதில் தமிழகத்திற்கு எந்த பாதகமும் இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு குறிப்பிட்டார். நிர்வாக வசதிக்காக வாக்காளர் அதிகம் உள்ள மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதியை வாக்காளர் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதில் எந்த தவறும் இல்லை.
மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எவ்வித பாதகமும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி, அதாவது 7.18% குறையாமல் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் கட்சி அப்படின்னு குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி வந்து நாடாளுமன்றம் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க முயன்ற கட்சி அதிமுக அப்படின்னு சொன்னார். மேலும் உள்ளாட்சியில் 50% கொடுத்ததே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் அப்படின்னு கூட குறிப்பிட்டார். மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் அந்த மத்திய ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு வைத்தது. அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்கு அண்ணன் தம்பித்துரை அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். மாண்பு அம்மாவுடைய ஆணைக்கு இணங்க நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்து பேசிக் கொண்டிருந்த பொழுது எதிர்வரிசையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த மசோதை பிடி கிழித்தெறிந்து விட்டார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1998 நாடாளுமன்றத்திலே பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதற்கு முயற்சி செய்யப்பட்டது. அந்த உள்ளாட்சி அமைப்பிலே 33% இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தி உள்ளாட்சி அமைப்பிலே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடை வழங்கியதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை மசோதாவால தமிழகத்திற்கு சாதகமா பாதகமான எதுவுமே தெரியாம அரசியலுக்காக தாவேக அரசு கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை எதிர்ப்பதா குறிப்பிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதே வேளையில பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தொடர்பான தீர்மானத்தை ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கின்றேன். தொடர்ச்சியா தீர்மானத்தை ஆதரிச்சு விசிக சார்பில் அமைச்சர் வன்னியரசு வந்து பேசினாரு. அவர் வந்து அம்பேத்கர் பெரியார் கண்ணாடியை அணிந்து பார்த்தாதான் பாஜக செய்யக்கூடிய சதி தெரியும் அப்படின்னு விமர்சனம் செஞ்சார். சிஎம் விஜயனுடைய தீர்மானம் மோடி அமித்ஷாவினுடைய நாடகத்தை அம்பலப்படுத்தும் தீர்மானம்னு கூட வன்னியரசு சொன்னார். பொதுவாக ஒன்றிய அரசு பாஜக அரசு முன்வைக்கின்ற எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லது அதை கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் அதை புரட்சியாளர் அம்பேத்கருடைய கண்ணாடி அல்லது தந்தை பெரியாருடைய கண்ணாடி போட்டு பார்த்தால்தான் அதற்குள்ள இருக்கின்ற சதி நமக்கு புலப்படும். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவர்கள், இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி போன்றவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவது ஒன்று, வெளியில் பேசுவது வேறு. நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கான அந்த தொகுதிகள் எப்போதும் பாதிக்கப்படாது என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வர முயற்சி செய்யவில்லை என்று வேறு பக்கமும் சொல்கிறார்கள். 2 நாடகங்களை நடத்துகிறார்கள் என்பதை அம்பலப்படுத்துகின்ற விதத்தில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சா ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல வென்றாலே ஆட்சி அமைக்கக்கூடிய ஆபத்தான சூழல் உருவாகும்னு கூட குறிப்பிட்டார் வன்னியரசு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களும் ஒடிசா, மேற்கு வங்கம் முதலான மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படும். இந்த மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போது இருக்கும் விகிதத்தை விட குறையும். ஆனால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் முதலான இந்தி பேசும் மாநிலங்களில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதன் பின்னர் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் ஒரு கட்சி அதிக எண்ணிக்கையில் இடங்களை கைப்பற்றினால் அது இந்தியாவே ஆளக்கூடிய ஆபத்தான நிலை உருவாகும். இதன் காரணமாகத்தான் தென் மாநிலங்கள் முற்றிலுமாக அரசியல் செல்வாக்கு இழந்துவிடும். வடக்கின் ஆளுகைக்கு கீழ் தெற்கு சுருக்கப்படும். தீர்மானத்தின் போது பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டம் இயற்ற முயற்சிகளை செஞ்சது யார் அப்படின்ற ஒரு துணை விவாதமும் ஏற்பட்டுச்சு. காங்கிரஸ் தான் அனைத்தையுமே செஞ்சது அப்படின்ற அமைச்சர் ராஜேஷ்குமார் பேச்சை மறுத்தாரு பாமக கணேஷ்குமார். அப்ப திமுகவும் அதிமுகவும் பதில் கவுண்டர் கொடுக்க ஒரு குட்டி வாதமே நீடிச்சுது.
இந்த மகளிர் இடஒதுக்கீடு குறித்த சட்டத்தை அனைத்தும் காங்கிரஸ் தான் செய்தது என்று கூறினார். அது தவறு. இந்த மகளிர் சட்டத்தை கொண்டு வந்தது தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருந்தபோது கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டது நாடாளுமன்றத்தில். அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இரு அவைகளிலுமே அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற அடிப்படையில் அது நிலுவையில் இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் 1996 மதிப்பிற்குரிய தேவகவுடா அவர்கள் பிரதமராக இருந்தார்கள். ஆனால் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை பொறுத்தவரையில் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அந்த அடுத்த இளம் தலைமுறைகள் 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அன்றைக்கு அவர் தான் அந்த திட்டத்தை வகுத்தார். நரசிம்மராவ் அவருடைய பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் பீரியடில் இருக்கக்கூடியதான் அதான் பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது எங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான். அதே மாதிரி 2010 அன்னை சோனியா காந்தி அம்மையாருடைய தலைமையில் இருந்த மன்மோகன் சிங் அரசு தான் 33% இடஒதுக்கீடு மேல் சபையில் கொண்டு வந்தது எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு தான். எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர் தான் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்தார். அதே போல சொத்தில் பங்கு சமபங்கு என்ற பெண்களுக்கு சமபங்கு என்ற சட்டத்தையும் கலைஞர் தான் உருவாக்கி கொடுத்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தந்தது எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 1991ஆம் ஆண்டு 32 சட்டமன்ற உறுப்பினர்களை இதன் சட்டமன்றத்திற்கு கொண்டு வந்த பெருமை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சாரும் என்பதை மாமன்றத்தில் பதிவு செய்கிறேன். இறுதியா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிச்சு பேசினார். அப்ப திமுக எதிர்ப்பால தான் மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் சுட்டிக்காட்டினார் உதயநிதி. அந்த டீலிமிட்டேஷன் மசோதாவை எரித்தார்கள். அந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டதை இந்த தீர்மானத்தில் இந்த அரசு குறிப்பிட்டிருக்கு. அந்த மசோதாவுக்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காட்டிய எதிர்ப்பு தான் அந்த மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம். 33% இடஒதுக்கீட்டை திமுக ஆதரிக்கிறோம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். தொகுதி மறுவரையறையால தமிழ்நாடு பாதிக்கக்கூடாதுன்னு வலியுறுத்தினார். தொகுதி மறுவரையறை செஞ்சா 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே பண்ணணும். அதுல மாற்றம் வந்துச்சுன்னா மக்களவையில தமிழக பிரதிநிதித்துவம் 7.18% குறையக்கூடாது அப்படின்றதையும் வலியுறுத்துவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார். அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். அதற்கான புதிய சட்ட திருத்தம் இந்த ஆண்டு வரலன்னா 2027 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி செய்யறதுக்கான அதிகாரத்தை அரசியலமைப்பு வழங்கியிருக்கின்ற சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டால் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசினப்ப தொகுதி மறுவரையறையை அனைவரும் இணைந்து எதிர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. தமிழகத்திலையும் எம்பிக்களுடைய எண்ணிக்கை 50% உயரணும் அப்படின்ற பிரேமலதாவுடைய பேச்சுக்கு எம்எல்ஏ பணி வேற எம்பி பணி வேற அப்படின்னு பதில் கொடுத்தார். 5-6 வட மாநிலங்கள் மட்டுமே இணைந்து நாட்டினுடைய பிரதமரை தீர்மானிப்பதை மாற்றணும் அப்படின்னு கூட அவர் சொன்னார். பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பணி வேறு, உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய பணி வேறு. தேமுதிகவுடைய சகோதரி அவர்களும் இதை குறிப்பிட்டார்கள். 50% இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நமக்கு பலன் தானே அப்படின்னு கிடையாது. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தொடர்ச்சியா பேசின ஆதவ் அர்ஜுனா தமிழகத்திலிருந்து பிரதமரை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னார்.
சட்டப்பேரவையை போல நாடாளுமன்றத்திலையும் தமிழகத்தினுடைய குரல் வந்து வலுவா ஒலிக்கணும் அப்படின்னு கூட குறிப்பிட்டார். அவரது பேச்சுக்கு அவையில மேஜை ஒலி பேரொலியா ஒலிச்சது. தென்னிந்தியாவிலிருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அதிகாரம் உத்தரப்பிரதேசுக்கோ, பீகாருக்கோ, குஜராத்துக்கோ மட்டுமல்ல. நம்மளுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலித்தது போல ஒரு நாள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரதம மந்திரியாக ஒலிக்க வேண்டும். தீர்மானத்திற்கு திமுக ஆதரவுக்கு வந்து நன்றி தெரிவித்த ஆதவ் அர்ஜுனா ஒரு கோரிக்கையும் முன் வச்சாரு. அதாவது நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா தமிழக எம்பிக்கள் அனைவருமே மசோதாவை எதிர்த்து வாக்களிக்கணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டது வந்து தனி கவனம் பெற்றுச்சு. இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ நன்றி சொல்லுகிறோம். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வரும்பொழுது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்யாமல் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். தொடர்ச்சியா அமைச்சர் அருண்ராஜ் பேசினப்ப முன்னாள் பிரதமர் நேரு ஹிந்தி மொழி விஷயத்துல கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும்னு பேச்ச தொடங்கினாரு. அப்ப வந்து அமித்ஷா வாக்குறுதி எந்த அளவு காப்பாற்றப்படும்னு கேள்வியை முன்வச்சவர். அப்போது அவர் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர்னு சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. இந்த அவையில் அமைச்சர்கள் அளிக்கக்கூடிய உறுதியை எப்படி நம்புறது அப்படின்ற ஒரு பதில் கேள்வியையும் எழுப்பினார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட மாட்டாது என்று கூறினார். பின்பு ஏன் நாம் விவாதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இந்த நேரத்தில் ஒரு வரலாற்று செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பாரத முதல் பிரதம மந்திரி நேரு அவர்கள் கூட எக்காரணம் கொண்டும் இந்தியை தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் மீது திணிக்க மாட்டோம் என்ற உறுதியை அளித்தார். ஆனால் என்ன நடக்குது என்பது அனைவரும் தெரிந்ததுதான். அதனால அந்த நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நம்மால் காப்பாற்ற முடியாத சூழல் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிற சூழல்ல திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்ம எந்த அளவுக்கு நம்மால காப்பாற்ற முடியும் என்பது நிச்சயமாக தெரியாது. அதனால் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ, அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நிரந்தரம் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. நாட்டினுடைய உள்துறை மந்திரி, இந்தியாவுக்கு அவர் தான் உள்துறை மந்திரி. அவர் 16/4/2026 அன்று இப்படிப்பட்ட கருத்துக்கள் தென் மாநிலத்தில் நிலவுகின்ற காரணத்தினால்தான் உறுதியாக இந்த தொகுதி மறைவேறி வருகின்ற பொழுது உங்களுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படாது. தொகுதி மறைவேறி செய்கின்ற பொழுது அதில் இப்போ இருக்கின்ற 7.18 விகிதாச்சாரம் குறையாமல் பார்த்துக் கொள்ளும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்றார். அதனால இப்ப கூட நீங்க நிறைய அமைச்சர் இருக்கிறீங்க, நிறைய உறுதிமொழி கொடுக்குறீங்க. இது எப்படி நம்புறது? அமைச்சர் உறுதிமொழி கொடுத்தா நம்பித்தான் ஆகணும். காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் பேச தொடங்கினப்ப எதிர்தரப்பிலிருந்து அமளி தொடங்குச்சு. தொகுதி மறுவரையறை விஷயத்துல அச்சம் எழுந்திருக்கு அப்படின்னு அவர் வந்து நான் பேசுறப்பெல்லாம் இப்படி செஞ்சா எப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பினதும் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இந்த சபையிலே ஒரு அச்சம் நிகழ்ந்திருக்கிறது. இருங்க சார், இருங்க, நான் பேசினா மட்டும் நீங்க இப்படி பிரச்சனை பண்ண என்ன சார்? இருங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம். அமைச்சர் இரவு 8 மணிக்கு திடீரென்று அறிவித்தார் டிமானிட்டேஷன். அதே போலத்தான் இருக்கிறது. டீலிமிட்டேஷன் எந்த நேரத்திலும் மத்திய அரசு கொண்டு வரலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் உறுப்பினர்கள் பலரும் மத்திய அரசு சட்ட வரைவை கூட கொடுக்காத வேளையில தீர்மானம் கொண்டு வருவது சரியா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பினர். அதற்கு புலி வருதுன்ற கதையை கேட்டிருப்பீங்க, இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு விளக்கமளித்தார். ஆதாரம் இல்லாமல் எதற்காக தீர்மானம் என்று கேட்டார். ஒரு பிரச்சனையில் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். ஆனால் வருவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் வந்தால் எப்படி சமாளிப்பது, எதிர்ப்பது என்பது பற்றி ஆங்கிலத்திலே நாம் சொல்ல வேண்டும் என்றால் ப்ரீஎம்ப்ட் என்று சொல்வார்களே. டு ப்ரிவென்ட் சம்திங் ஃப்ரம் ஹேப்பனிங் பை டேக்கிங் ஆக்ஷன் டு ஸ்டாப் இட். ஒன்றை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அது நிகழாதவாறு செய்ய முன் நடவடிக்கை எடுத்து அதை தடுப்பது என்கின்ற அந்த அடிப்படையிலும்
ஒரு எச்சரிக்கை உணர்வுடனும் புலி வருது என்ற ஒரு கதை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கு. வந்தால் என்ன நிகழும் என்று உங்களுக்கு தெரியும். அத்தகைய எச்சரிக்கை நடவடிக்கையுடன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களிலே நமக்கென்று நம்முடைய அறிவு தெளிவுக்கென்றும் எதிர்காலத்தை எப்படி வகுப்பதென்றும் இந்திய நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய பல பிரச்சனைகளில் நாம் முனைப்போடு விடுதலை அடைந்த பிறகு இந்த தமிழகம் பல்வேறு நிகழ்வுகளில் இந்திய துணைக்கண்டத்திற்கே வழிகாட்டக்கூடிய பல தீர்மானங்களை நிறைவேற்றி வழிகாட்டியாக இருந்திருக்கிற நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது. அந்த வகையில் இந்த பிரச்சனையிலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். இறுதியா மத்திய அரசினுடைய தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேறிச்சு. விவாதத்தினுடைய இறுதியில் திமுக, காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், மாமக, பாஜக கட்சிகள் தீர்மானத்திற்கு ஆதரவு அளிச்சது. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. சட்டசபையில் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் கொலைக்கு அரசு பொறுப்பேற்கணும்னு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுக்கு பதிலளிக்க முயன்ற அமைச்சர் ராஜ்மோகன் கோஷ்டி மோதல்னு சொன்ன வேளையில் அமளி தொடர்ந்துச்சு. இறுதியாக விவகாரத்தை திங்கட்கிழமை எடுப்போன்னு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சொல்ல விவாதம் நிறுத்தப்பட்டுச்சு. கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமாக வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருள் விவரங்களை நம்ம திங்கட்கிழமை குடும்பம் இங்கே பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமாக சொல்லுங்க. என்னன்னு இல்லை கூட துறைக்கு அனுப்ப போறோம். இல்லை நீங்க கொடுத்திருக்கிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பப்பட்டு முறையான விவரங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 4 இன்சிடென்ட் இருக்கு, மென்ஷன் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் 4 இன்சிடென்ட் இருக்கு, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சிட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக சட்டசபையில் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பட்ஜெட் மீதான விவாதம் தொடங்குச்சு. நிதியமைச்சர் மரியன் வில்சன் பேசினார். அப்போ அவர் சொன்ன குட்டி கதையும் கவனம் பெற்றுச்சு. நேர்மையாக இருந்தோம்னா எல்லாமே இங்கே சாத்தியம் அப்படின்றதற்கு தங்களுடைய தலைவரே சாட்சின்னு சொன்னார் மரிய வில்சன். வெற்றி அடைவதற்காக பொய் சொல்லாமல் குறுக்கு வழியை கடைப்பிடிக்காமல் நேர்மையாக இருந்தால் எல்லாம் இங்கே சாத்தியம் என்பதற்கு எங்க தலைவரே சாட்சி. மரிய வில்சன் சொன்ன கதையில பொய் அப்படின்ற வார்த்தைக்கு அதிமுக தரப்புல எதிர்ப்பு எழுந்துச்சு. பொய்ன்ற வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை அப்படின்னு திமுக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்ல, உண்மைக்கு மாறாக அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு ஏபிஎஸ் சொல்ல, அதுவும் குட்டி விவாதமாச்சு. பொய் என்ற வார்த்தைக்கு பேர் உண்மைக்கு மாறான என்ற வார்த்தை சேர்த்து உண்மைக்கு மாறாம சாரி மரபுகளின் அடிப்படையில் பேரவையில் ஒரு உறுப்பினர் பொய் சொல்லுகிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே ஒழிய பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்பது அல்ல. அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதை போல
பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின்னு ஒரு குரலை நான் சொல்றேன்னா இதுல பொய் என்ற வார்த்தை ஒண்ணு எடுக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அவை விதியின்படி ஒரு உறுப்பினர் பொய் சொல்கிறார் என்றுதான் சொல்லக்கூடாதே தவிர பொய் என்ற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது என்றது கிடையாது. அதனால அமைச்சர் அவர்கள் சொல்வதிலே அதில் நீக்குவதற்காக எதுவும் இருப்பதாக நான் கருதவில்லை. கடந்த காலத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா பொய் என்ற சொல் அவையில இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உண்மைக்கு மாறாக என்ற சொல்ல பயன்படுத்தினோம். நாங்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது அப்படித்தான் இருந்தாங்க. பொய் என்ற வார்த்தை நீக்கினாங்க. அதனால ஏற்கனவே இருக்கின்ற மரபை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். எம்ஜிஆர் பாடலை பாடி சிஎம் விஜய அமைச்சர் மரிய வில்சன் புகழ்ந்ததும் தனி கவனம் பெற்றுச்சு. எம்ஜிஆருடைய நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி பாடலை பாடி புகழாரம் சூட்டினார். இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். பட்ஜெட் பதில் உரையில தமிழ் பேசுவதில் தனக்கு தடங்கள் இருக்குன்னு குறிப்பிட்டார் மரிய வில்சன். கடந்த அவை நடவடிக்கையில் ஆவேசம் அடைஞ்சது குறித்து விளக்கமளித்த அவர் தவறுகள் இருந்துச்சுன்னா திருத்திக்கிறோம், எதிர்வரும் நாட்கள்ல ஸ்ட்ராங்கா வருவோம் அப்படின்னு சொன்னார். ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கத்தினர் சார் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்தவர் பிடிஆர் சார், அவரையும் என்னையும் ஒப்பிட்டு சில கருத்துக்கள் இங்கே சொன்னாங்க. நான் டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு, அதை நான் மறுக்கல. அன்னைக்கு கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மைதான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஜஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபர்ஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம் பேக் பண்ணுவோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. நிதி அமைச்சர் 3 மாதத்திற்குள்ள அரசு கஜானாவிற்கு 15,000 கோடி வந்துருச்சுன்னு குறிப்பிட்டுட்டு வராரு. எப்படி அந்த வருவாய் கிடைச்சதுன்னு பதில கேட்டாரு முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு. அதற்கு வருவாய் ஆதாரங்களை பட்டியலிட்டு அமைச்சர் மரிய வில்சன், நிதி தொடர்ந்து கஜானாவிற்கு வந்துட்டு தான் இருக்குன்னு குறிப்பிட்டார். நிதி அமைச்சர் பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க, இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தை கேட்க வரும்போது இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஏன்னா அந்த 3 மாசத்துல உங்களுக்கு 15,000 கோடி வருவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நிதி என்பது இந்த அரசாங்கத்தினுடைய எஃபோர்ட்ஸ்னால வரல, இது சென்ட்ரல் மத்திய ஒன்றிய அரசிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல விக்ஷித் பாரத்ல இருந்து எவ்வளவு வருகிறது, ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள்ல இருந்து எவ்வளவு உங்களுக்கு வருகின்ற நிதியை வைத்துத்தான் அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ரேஷனலைஸ் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், அதில் எங்களுக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ அரௌண்ட் 5,000 crore இஸ் எக்ஸ்பெக்டட் தான். அது நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன், நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா வர தொடங்கி விட்டது என்று நான் அது வர தொடங்கி விட்டது. டிஜிட்டேஷன் ஆஃப் சொல்லி முடிச்சிடறேன். வர தொடங்கி ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் ஜெனரேட் ஆரம்பிச்சிட்டாலே we are very happy. The projected 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir, 100%. நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நாங்க we are predicting மட்டும் it started to coming into our account. அதை மட்டும் நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம். எல்லா விவசாயிகளுடைய குடும்பத்திலையுமே ஒரு மகனா வாழ தொடங்கிட்டதா புகழாரம் சூட்டினாரு வேளாண் துறை அமைச்சர் வினோத். அப்ப சிஎம் விஜய் வந்ததுக்கு அப்புறமா சூரியனுக்கே வேர்த்துச்சுன்னு சொன்னாரு வினோத். அதற்கு இதுவரையில யாருமே நெருங்க முடியாத நிலையில தான் சூரியன் இருக்கிறாருன்னு ஓபிஎஸ் கவுண்டர் கொடுக்க அவை கலகலத்துச்சு. மீண்டும் பிறந்தால் விவசாயியின் மகனாக தான் பிறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். ஆனால் அவர் இன்று விவசாயிகள் மீது காட்டும் அக்கறையின் காரணமாக இன்று அனைத்து விவசாய குடும்பங்களிலும் ஒரே மகனாக வாழ ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் உண்மை. கற்களாகவும் பாறைகளாகவும் கிராமங்களில் வாழ்ந்த எங்களை போன்ற இளைஞர்களை அரசியல் பக்கம் திருப்பி எங்களை எல்லாம் சிலைகளாக வடித்த சிற்பி நமது முதலமைச்சர் அவர்கள். உண்மையில் நீங்கள் ஆச்சரியம்தான் முதல்வரே. அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. மாண்புமிகு
வேளாண்மை துறை அமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய விளக்கத்தை தந்தார்கள். பொறுமையோடு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவருடைய பதிலுரையில் முடிவுரையில் சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில்தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமர்கிறேன். இறுதியா வேளாண் துறை அமைச்சர் வினோத்தை பாட்டு பாடி பாராட்டினாரு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம் என்று சொல்லுகிற அந்த பாடலோடு நானே போட போறேன் சட்டம் பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம், நாடு நலம் பெறும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம் என்று பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கின்றீர்கள். எதிர்காலத்தில் அவை எல்லாம் தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் வேளாண்மை துறையிலும் உழவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் உங்கள் துறையிலும் நடைபெறும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படியாக சட்டப்பேரவை நிகழ்வுகள்லாம் நகர இறுதியா அவை 17ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருந்து இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் அதிரும் அரங்கம் நிகழ்ச்சியில பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.